எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் 5:58 இந்த தமிழ் வருட பிறப்பு பிறக்கப்படுதுங்க. இந்த 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுது. அதே பார்த்துட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் 315 டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது. ஒரு வீடு கட்டுறோம், ஒரு கால் போடுறோம், ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு நாள் நல்ல நாள் பார்த்து தான் இதெல்லாம் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி வருட கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகமும் தன்னோட சொந்த சாரத்திலேயே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு காலம் பொதுவாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? மகர ராசி நேயர்களே, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த உடைய தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த தமிழ் வருடம் உங்களுடைய ராசிக்கு ஒரு தனித்துவமாக இருந்து நீங்கள் சாதிக்க போறீங்க அப்படின்றது தான் ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. சரிங்களா? ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா, வருட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருட கிரகன்றது யார்? ராகு, கேது மற்றும் குரு மற்றும் சனி பகவான். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகம் இல்லைங்களா? அப்போ இந்த வருட கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகம் யாருன்னா குரு. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அப்போ குரு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது இல்லைங்களா? அந்த குரு பயிற்சி இந்த வருடம் உண்டு. எப்பாகிறாரு? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. தமிழுக்கு சொல்லணும்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ கடக ராசிக்கு குரு பயிற்சியாகும் போது எப்பவுமே குரு பகவான் 3 ராசிக்கு அவர் நல்லது பண்ணுவார். அப்போ அந்த குரு பகவான் 3 ராசிக்கு என்னென்ன ராசிக்கு நல்லது பண்ணுவார்னு பார்த்தா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அப்போ 5ஆம் இடமா விருச்சிக ராசி பார்ப்பாரு, 7ஆம் இடமா உங்கள் மகர ராசி தான் பார்ப்பாரு, 9ஆம் இடமா தன்னோட சொந்த ராசியான மீன ராசி பார்ப்பார். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா அமைய போகுது. அதுதான் பாமுன்னு சொல்லுவாங்க, குரு பார்வைப்பட்டா கோடி நன்மை. குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துடுவார். அந்த குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு என்ன பண்றாருன்னா உங்க ராசியை தான் 7ஆம் இடமா பார்க்கிறாரு. அது சாதாரணமா இல்லை, உச்சம் அடைஞ்சு கலஸ்திர குருவா பார்க்கிறாரு. பொதுவாக கலஸ்திர ஸ்தானம்னா எல்லாருக்கும் தெரியும், மாங்கல்ய ஸ்தானம், திருமணஸ்தானம், கலஸ்திர ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம். அதாவது இந்த மாதிரி பார்க்க சொல்றதெல்லாம் என்னன்னா கல்யாணத்துக்கு உண்டான இடம். அப்ப குரு பகவானே என்ன பண்றாருன்னா கடகத்துல உச்சம் அடைஞ்சு உங்க ராசி 7ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு திருமண தடையா உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓப்பனா சொல்ற, இந்த வருஷத்துல திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஏன்னா குரு பகவானே உங்களுக்கு கலஸ்திர குருவா உட்கார்றாரு. அதனால நிச்சயமா கல்யாண யோகம் உங்களுக்கு 100க்கு 100%. சார், எனக்கு முதல் கல்யாணம் நான் பண்ணினேன், என் மனைவி இறந்துட்டாங்க, டைவர்ஸ் ஆயிட்டாங்க, பிரிஞ்சிட்டோம், இன்னைக்கு அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, நான் 2வது வாழ்க்கைக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்ற ஆணாகட்டும் மற்றும் பெண்ணாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே கூட இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. ஏன்னா மற்ற கிரகம் பார்த்தாவே நம்ம நன்மைன்னு சொல்றோம். குறிப்பாக குரு பகவானே பார்க்கும்போது அது கலஸ்திர குருவை 7ஆம் இடமா பார்க்கறதுனால எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், படைச்ச பிரம்மனே வந்தாலும் திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் நிச்சயமா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கு ஆண் வாரிசு இருக்கு சார், என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்கு, ஆனால் எனக்கு ஆசைக்கு எனக்கு பெண் இல்லை அப்படின்னு சொல்றவங்களாகட்டும்,
இல்லை எனக்கு ஆசைக்கு பெண் உண்டு, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஒரு ஆண் இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கட்டும், நிச்சயமா இந்த வருடம் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உச்சமடைஞ்சு குரு உங்க ராசி பார்க்கறதுனால திருமண தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். தொழிலில் பாதிக்கப்பட்டு தொழில் இல்லாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மகர ராசியில பிறந்த உங்களுக்கெல்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா, யாழ்ரச்சனைன்றது முடிஞ்சு உங்களுக்கு 1 வருஷம் தான் ஆகுது. நிறைய பேர்த்தோட மனசுல இன்னும் கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, யாழ்ரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லை ஒன்றும் முடியலையா, ஏன் சனி பகவான் இன்னும் எங்களுக்கு வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஆனா சனி பகவானுடைய தாக்கம் 1 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருந்தாலும், ஆனா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இல்லை. அந்த குரு பகவானுடைய பார்வை இல்லாததுனாலதான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தது, சரிங்களா? இப்ப வருட கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானே, அதாவது உங்க ராசியை டைரக்டா 7ஆம் இடமா பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்சு தொழில் பிரச்சனை இந்த வருஷம் சரியாகும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும், உடல் உபாதிகள் கண்டிப்பா சரியாகும். மேக்சிமம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சுத்தமா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையும் சால்வ் ஆகும். 2வது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்தி உங்க காதுக்கு வரும், சரிங்களா? ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 3 ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலமா இந்த வருஷம் அமைய போகுது. அதுவும் குறிப்பா அதாவதுன்றது பார்க்கும்போது வைகாசி மாசம் 18ஆம் தேதியில இருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. காரணம் என்னன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து உங்க ராசி பார்க்கறதுனால. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரம் வாங்கி அவர் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு, அதாவதுன்றது அவர் மாறிடுவார், சரிங்களா? அடுத்து 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அப்போ அஷ்டமத்து குருவா போயிடுவார் ஒரு 44 நாளைக்கு, இயல்பு நிலையில ஒரு 44 நாள். அடுத்தது பார்க்கும்போது வக்கரத்துல ஒரு 44 நாள், 44 பிளஸ் அதாவது 88 நாள், 3 மாசம். அந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா முதல் 44 நாள் மட்டும்தான் நல்லா இல்லை. எப்ப இருந்து? ஐப்பசி 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் தேதி வரைக்கும். அதே ஆங்கில தேதி சொல்லணும்னா அக்டோபர் 30ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா அந்த டைம்ல 8ஆம் இடத்துக்கு போயிடுவார், அஷ்டமத்து குருவா வந்துருவார் 44 நாள். அந்த டைம் குறிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், சரிங்களா? அக்டோபர் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து அதாவது டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வரை, தமிழுக்கு சொல்லணும்னா அதாவதுன்றது ஐப்பசி 13ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் தேதி வரை, அந்த 44 நாள் நிச்சயமா உங்களுக்கு நல்லா இல்லை, சரிங்களா? நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நிச்சயமா உங்களுக்கு வெற்றியில தான் முடியல சொல்லுவேன். ஏன்னா இப்ப நீங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா ஜூன் 1ல குரு மாறுறாரு, அப்போ இருக்கிறது எத்தனை நாள்? ஒரு 47 நாள் தான். இந்த 47 நாள்ல கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமா போடும்போது, கொஞ்சம் முயற்சிகள் அதிகப்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்றேன், சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய தாக்கம் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி இல்லை. அடுத்தபடி சனியுடைய தாக்கம் இல்லாததுனால சனி பகவான் இடையில ஒரு 4.25 மாசம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவா வேலை செய்ய பார்ப்பார். எப்ப தெரியுங்களா? அதாவதுன்றது ஆடி மாசம் 10ஆம் தேதியில இருந்து அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி வரைக்கும். அதே ஆங்கில தேதி சொல்லணும்னா உங்களுக்கு 2026 ஜூலை மாசம் 27ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி வரை 138 நாள் சனி பகவான் இடையில அந்த டைம்ல வக்ரம் அடைவார். அந்த டைம்ல சனி பகவான் உங்களை கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பார். அதனால அதே நம்ம சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நமக்கு எந்த பால்ட்டுமே கிடையாது, சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துல ராகு கேது பயிற்சி உண்டு. அப்ப இந்த வருஷத்துல ராகு கேது பயிற்சின்றது எப்ப ஆகுது? டிசம்பர் மாசம் அதாவது 7ஆம் தேதி அன்னைக்கு ஆகுது. கார்த்திகை மாசம் 21ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி அடையுது. ராகு
கும்பத்தில் இருந்து உங்க ராசிக்கு தான் ராகு வராரு. சரிங்களா? கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுறாரு. அப்ப இந்த காலகட்டம் அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசம் இருக்கிறதுனால ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா இன்னைக்கு காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ராகு கேதுடைய பயிற்சி அடைஞ்ச வாட்டி தான் நல்லா இல்லை. ஆனா இப்ப ராகு கேது நல்லா இருக்கிறாரு. அதே சமயத்துல குரு பகவானும் நல்லா இருக்கிறாரு. அதே மாதிரி சனி பகவானும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு. கெட்டதை கொடுக்குற நேரம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு 44 நாள், சனி பகவான் 138 நாள். இந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இல்லை தவிர, ஆனால் மற்றபடி மகர ராசிக்கெல்லாம் அமோகமான ஒரு வரவேற்பா இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா பிரிஞ்சு குடும்ப ஒன்னா சேருவீங்க. இழந்த சந்தோஷத்தை மீண்டும் கண்டிப்பா அடைவீங்க. தொழிலில் சாதிப்பீங்க. ரெண்டாவது, நீங்க எதை நோக்கி இலக்கா வச்சு ஓடிட்டு இருக்கிறீங்களோ அந்த இலக்கு அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது நம்ம ஒத்த குழந்தை தான் இல்லைங்களா? அந்த ஒரு குழந்தையும் நீங்களா இருக்க போறீங்கன்னு சொல்றேன் நான். கண்டிப்பா முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வெற்றி நிச்சயம். இதுல எனக்கு தெரிஞ்சு 4 விஷயம் கண்டிப்பா நல்லதாக நடக்கும். கடன் பிரச்சனை தீரும், சொந்த மண்மனை வாங்குற யோகம் உண்டு. அதே மாதிரி வந்து வாழ்க்கையில இழந்த சங்கடங்கள் எல்லாமே போன சங்கடங்கள், அதாவது உறவுகளுக்குள்ளார சங்கடப்பட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்னா சேருவீங்க. கருத்து வேறுபடுறதால தீரும். இதுல திருமணம், புத்திர செல்வம் எல்லாம் கண்டிப்பா பெருகும். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா இருக்க போகுது. குரு உங்க ராசி டைரக்டா பார்க்கறதுனால நிச்சயமா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்க ஜாதகத்துக்கு அது பொருந்து இருக்குதா, கரெக்டான வேலை தான் நம்ம செய்யறோமா, அது கரெக்டாக அந்தந்த டைம்ல செஞ்சா அது நல்லது நடக்குன்னு தெரிஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வளர்ச்சி நல்லா இருக்கும். இதை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? நன்றிங்க.